என்ன இடிஞ்சு போன பில்டிங்கை காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அந்த பில்டிங் வேற ஒன்றும் இல்லைங்க. அது கட்டுமான டிஃபால்ட்டனால உண்டான அந்த விரிசல், அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து அந்த கட்டுமானம் சரியில்லாமல் அது உண்டானது. அதை நம்ம சரி செய்யணும்னா நமக்கு மணல், சிமெண்ட்டு, தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கலவையாக எடுத்து நம்ம அதில் பூசினாலே போதும். அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக மாறிடும். மறுபடியும் அந்த விரிசலை நம்ம சரி செய்ய முடியும். இன்னைக்கும் நம்மள அநேகருடைய வாழ்க்கையில கட்டுமானம் சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள், பல போராட்டங்களை நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண முடியுது. இதனால நம்ம நிறைய பேர் சோர்ந்து போறோம். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அதிருப்தியில இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் சரி செய்யணும்னா நம்முடைய வாழ்க்கையை கடவுளுடைய கரத்துல கொடுக்கணும். கடவுள் சொல்லியிருக்கிறாரு, நானே உன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்ப முடியும் என்று வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. அவராலே நம்முடைய வாழ்க்கையை கட்டப்பட்டுனா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எல்லா காரியமும் சீர் செய்யப்படும். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அவரை முதல்ல பின்பற்றுவோம். எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையில சரி செய்யப்படும்.